ஸ்ரீ குருபியோ நமக. இப்போ நம்ம முந்தைய சொல்ல மாதிரி இப்போ நவபிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம். 9 மகான்கள், ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர், மத்வாச்சாரியருடைய பிரதம சிஷ்யர் பத்மநாப தீர்த்தர், வியாசராஜர் இருக்கார், ரகோத்தம் சாமியுடைய குரு ரகுவரியர் இருக்கார், கவீந்திரர் இருக்கார், வாகீஸ்வரர் இருக்கார், ஸ்ரீனிவாச தீர்த்தர் இருக்கார், கோவிந்த உடையர் இருக்கார். இந்த மகான்களுடைய மூல பிருந்தாவனங்கள் இது. இதில் இந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா வியாசராஜருடைய பிருந்தாவனம் ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும். கிருஷ்ணதேவராயருக்கு குருவாக தபஸ் பண்ணி குருவாக இருந்து அனுகிரகம் வேண்டவர் அவர். அப்படிப்பட்ட மகானுடைய பிருந்தாவனம் இங்கே இருக்குது. அது பக்கத்தில் பத்மநாப தீர்த்தருடைய மூல பிருந்தாவனம். பத்மநாப தீர்த்தர் தான் மத்வாச்சாரியருடைய பிரதம சிஷ்யர். அவர் தான் சென்டராக இருக்கணும். ஆனால் அங்கே சென்டர்னு பார்த்தோமே, ஆனால் வியாசராஜருடைய பிருந்தாவனம் தான் சென்டராக இருக்கும். இப்போ அருகில் இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனம் நம்ம ராகவேந்திர சுவாமியுடைய குரு, டைரக்ட் குரு சுதீந்திரர். இந்த மகான் தான் நம்ம ராகவேந்திரருக்கு வந்து பட்டம் கொடுத்தவர். அவருடைய பிருந்தாவனம் எங்கே இருக்குது? திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மணமூடியில் இருக்கக்கூடிய ரகோத்தம் சாமியுடைய குரு ரகுவரியருடைய பிருந்தாவனம் இருக்குது. பிருந்தாவனம் அந்த வியாசராஜருக்கு பின்பக்கம் இருக்குது. அந்த அந்த கோவிந்த உடையர் என்ற அற்புதமான அந்த மகான் வந்து வியாசராஜர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு லீலையை புரிஞ்சிருக்கார். அவர் பூர்வாசிரமத்தில் நிறைய குழந்தைகள் அவஸ்தைப்பட்டிருந்தார். தரித்திரம், பஞ்சம், வியாதி, ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தார். ஆனால் குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் திடீர்னு காணாமல் போயிட்டார். அந்த அவருடைய மனைவி வந்து கஷ்டப்பட்டு குழந்தைங்களை பார்த்துருந்தாங்க. அப்போ வியாசராஜர் வந்து அங்கே தபஸ் பண்ணுறதுக்கு வரார். அப்போ வந்து வியாசராஜர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, என் புருஷன் காணாமல் போயிட்டார், பல வருஷங்கள் ஆயிடுத்து, அவர் வந்து வேணும், குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுது அப்படின்றார். அப்போ வியாசராஜர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணி, அவர் நாளைக்கு வந்துடுவார்மா அப்படின்றார். இந்தம்மா அக்ஷதை வாங்கி இந்த ஆசீர்வாதம் வாங்கி போயிடுறாங்க. வியாசராஜர் சிஷ்யங்க சொல்கிறாங்க, சுவாமி நாளைக்குன்னு சொல்லிட்டீங்களே, ஆனால் அவர் வந்து போய் பல மாதங்கள் ஆயிடுச்சு, ஆண்டு கணக்கு ஆயிடுச்சு, சம்சார பாரம் தாங்காமல், ஏழ்மை தாங்காமல் போயிட்டார். அவர் எங்கே இருக்காரோ ஏதோ, எப்படி வருவார் நீங்கள் நாளைக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. இல்லைப்பா வருவார், அவர் நாளைக்கெல்லாம் இன்றைக்கே கூட வருவார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் தன் சிஷ்யர்களை ஒருத்தரை கூப்பிட்டு, அந்த யந்திரோதாரக ஆஞ்சநேயர் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்க அந்த துங்கபத்ரா நதி, அந்த இடம் வந்து சக்கர தீர்த்தம்னு பேர். ரொம்ப விசேஷமான இடம் அது சக்கர தீர்த்தம். சகல தீர்த்த ஸ்நானம் பண்ணின பலன் அங்கே சக்கர தீர்த்த ஸ்நானம் பண்ணால் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அந்த சக்கர தீர்த்தம் வந்து ஆழமான பகுதி கூடாது. அதில் நீச்சல் நல்லா தெரிஞ்ச சிஷ்யனை கூப்பிட்டு அந்த சக்கர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி உள்ளே இறங்கி குதி அப்படின்றார். எதுக்கு அப்படின்னு, அகாலமாக இருக்கேன்னா பரவாயில்ல, நீ குளிச்சுட்டு உள்ளே இறங்கு குதி அப்படி. சரி சுவாமி, உள்ளே ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருப்பார், அவரை தூக்கிடுவா மேலே அப்படின்றார். உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார் உள்ள நதிக்குள்ளே. கிட்ட மேலே பிரவாகமாக ஓடின்னு இருக்கு. சக்கர தீர்த்தம்னா சுழல், அதுக்கு கீழே ஒருத்தர் வந்து ஜலத்தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இந்த சிண்டு பிடிச்சி மேலே கூட்டின்னு வந்து போட்டால் அவர் முழிக்கிறார், என்னையே கூட்டு வந்தீங்க இங்கே அப்படின்றார். அப்போது வியாசராஜர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, முதல்ல போய் குடும்பத்தை கவனி, குடும்பத்தில் அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வா, உனக்கு வந்து நான் ஆசிரமம் தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி ஆசிரமம் தர மாதிரி ஒரு அந்த மகான் வந்து கோவிந்த உடையர்னு. அவர் வந்து பீடாதிபதி இல்லை, ஆனால் நம்ம வியாசராஜருக்கு முன்னாடியே அவர் வந்து பிருந்தாவனஸ்தர் ஆகிடுறார். அப்போ அவர் வியாசராஜரை கேட்குறார், நீங்கள் எங்கே பிருந்தாவனஸ்தர் ஆகிறீங்களோ அங்கே தான் நான் இருக்கணும், நான் உங்களுக்கு சேவை பண்ணணும், எனக்கு அந்த காலகதி வந்துட்டு நான் பிருந்தாவனம் ஆகணும், நீங்கள் எங்கே சொல்கிறதோ நான் பிருந்தாவனஸ்தர் ஆகிறேன்னு சொல்லி அவர் இங்கே தான் ஆக போகிறேன்னு வியாசராஜர் சொல்ல, அவர் முதல்லையே வந்து பிருந்தாவனஸ்தர் ஆகிடுறார். அதுக்கப்புறம் தான் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வியாசராஜர் வந்து பிருந்தாவனஸ்தர் ஆகிறார். இன்றைக்கும் வியாசராஜருக்கு அவர் வந்து சேவை பண்ணிட்டு இருக்காருன்றது தான் ஐதீகம்.
வியாசராஜர் வந்து சாதாரண மகான் இல்லை. அந்த இடம் குறிப்பாக பிரகலாதன் வந்து தபஸ் பண்ணின இடம், அதுக்கு முன்னாடி பத்மநாப தீர்த்தர் உட்கார்ந்து அந்த பீடம், அந்த இடம் வந்து துருவன் பூஜை பண்ணின தபஸ் பண்ணின இடம். அது துருவ நட்சத்திரம். இன்றைக்கும் வந்து எந்த சுபகாரியம் பண்ணினாலும் முதல்ல துருவன் சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். துருவன் தேராஜா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம். அந்த துருவன் தபஸ் பண்ணின இடம் அது. அதை வந்து சூக்ஷ்மத்தில் தெரிஞ்சுட்டு பத்மநாப தீர்த்தர் அங்கே உட்கார்றார். பத்மநாப தீர்த்தர் நம்ம மத்வாச்சாரியுடைய பிரதம சிஷ்யர். அப்புறம் மற்ற மகான்கள் 8 மகான்கள் அதுக்கப்புறம் வேறு வேறு காலங்கள் வந்து இங்கே பிருந்தாவனம் சாராங்க. அதனால் நவ பிருந்தாவனமாக அந்த இடம் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான கஷேத்திரம். இங்கே வந்து காலை வச்சு போகிறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. பிராப்தம் இருந்தால் தான் இந்த இடத்துல கிடைக்கும். அப்படி அற்புதமான ஒரு இடம் அது. வியாசராஜர் வந்து கிருஷ்ணதேவராயருக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருந்தார். அஷ்டதிக்கதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பிருந்தாவனம் பார்த்து அழகாக இருக்கும். அந்த யானை மார்க் இருக்கும் அந்த பிருந்தாவனத்தில். கஜகேசரின்னு பேர் அவருக்கு. வியாசராஜருக்கு கஜகேசரின்னு பேர். கஜம் போல, யானை போல, கேசரி சிங்கம் போல இருந்தவர் அவர். பெரிய யாரும் இல்லை, ராகவேந்தருடைய முதல் அவதாரம் தான் வியாசராஜர். சந்திரிகான்ற அற்புதமான கிரந்தத்தை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மகான் அவர். அப்படிப்பட்ட அந்த மகான்கள் இருக்கக்கூடிய இந்த விசேஷமான சன்னிதானத்தில் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பூஜையெல்லாம் பார்த்து அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு அன்பர்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் இவ்வளோ இருக்கும் ஷார்ட் லென்த். இதுக்கு இந்த இடத்துக்கு இன்னொரு பின்னணி, புராண பேஸில் ஒரு பின்னணின்னு பார்த்தோம்னாக்கா கிஷ்கிந்தைன்னு வழங்கக்கூடிய இடம் அது. ராமர் வந்து 4 மாத காலம் இங்கே சீதையை தேடின்னு போகிறச்ச 4 மாத காலம் தங்கி சாதுர்மாசிய விரதம் இருந்த இடம் அது. கிஷ்கிந்தை ஹம்பின்னு நம்ம சொல்கிறோம், ஆனேகுந்தின்னு இந்த பகுதி சொல்கிறோம், கிருஷ்ணதேவருடைய ஆண்ட பகுதின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் ராமாயண காலத்தில் கிஷ்கிந்தியாக வழங்கப்பட்டது. சுக்ரீவன், வாலி அவர்களெல்லாம் ஆட்சி செய்த இடம் அது. அதனால் இது வந்து ராமருடைய பரிபூர்ண ராமர் பாதம் பட்ட இடம். தேவாதி தேவர்கள் பரமாத்மா ராமருடைய பாதம் பட்ட புண்ணியமான பூமி இது. இதுக்கு அடுத்த பதிவில் இந்த கிஷ்கிந்தையினுடைய இன்னும் விசேஷமான சில இடங்களை பார்ப்போம். ஸ்ரீ குருப்யோ நமः.